வெல்கம் பேக் டு மை சேனல் வினிஸ் வாய்ஸ் ஃப்ரெஷ் ஃபேவர்ஸ் எவ்ரி அதர் டே. இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எனக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேனக்கிழங்கை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வேக வச்சுருங்க. அது கூட உப்பு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி 10 நிமிஷம் போல் அரை வேக்காடு வேக வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு பட்டை 2 ஏலக்காய் அப்புறம் சோம்பு சீரகம் அப்புறம் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 4-5 பல் பூண்டு இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு கிராம்பு அப்புறம் சோம்பு அப்புறம் கறிவேப்பிலை இலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி லைட் ப்ரௌன் ஷேட் ஆகிற வரைக்கும் நான் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியும் இது வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு கூட ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ரெண்டும் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் உள்ள ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதாவது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்குமே வேக விட்டுருங்க. வேக விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சில்லி பவுடர் அப்புறம் மல்லித்தூள் அப்புறம் காஷ்மீரி மிளகாய் கரம் மசாலா சிக்கன் மசாலா இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் மசாலா ஆப்ஷனல் தான், நீங்கள் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு எகெயின் பச்சை ஸ்மெல் அந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரவேக்கடை வெந்திருக்கு அந்த சேனக்கிழங்கையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த டைம் உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பால் இருந்தால் தேங்காய் பால் மெயினாக ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். See you guys, stay tuned.